அப்படின்னு கள்ளச்சாராயம் காய்ச்சாம அனுமதி அதாவது கள்ளச்சாராயமே காய்ச்சக்கூடாது, டாஸ்மார்க் கடையும் இருக்கக்கூடாது, கள்ளச்சாராயமும் காய்ச்சக்கூடாது. எங்களுக்கு எல்லா வசதியுமே பக்கத்துல இருந்தும் அதை தட்டி கேட்கறதுக்கு இங்க ஆள் கிடையாது. அந்த ஒரு சிச்சுவேஷன்ல கொண்டு வந்துகிட்டு எங்க இந்த ஏரியாவை பொறுத்துக்கிட்டா நேத்துல இருந்து இது வரைக்கும் 10 பேர் இறந்திருக்காங்க. மீதி இன்னும் ஆட்கள் எல்லாருமே வந்து சீரியஸ் பாண்டிச்சேரியில இருக்காங்க, சேலத்துல இருக்காங்க, ஜிஹெச்ல இருக்காங்க. பார்த்து ஏதோ இவங்க எல்லாம் வந்து அன்னன்னைக்கு வேலைக்கு போனாதாங்க ஐயா ஆகாரம். ஏதாவது இப்ப இந்த நிதி உதவி குடுக்கறாங்க, இந்த நிதி உதவியை வச்சுட்டு என்ன பண்ண முடியும் ஐயா? இந்த பிள்ளைங்களை வளர்த்து ஆளாக்கணும். இப்ப அந்த பணத்தை வச்சுட்டு எத்தனை வருஷத்துக்கு வாழ முடியும்? இந்த ஹெல்ப் பண்றதுக்கு பதிலா இப்ப கணவரை இழந்தவங்களுக்கு எல்லாம் சட்டத்துல ஒரு வேலை ஒண்ணு வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும். எங்களுக்கு ரொம்ப அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இங்க யாருமே கவர்மெண்ட் ஜாப்ல எல்லாம் கிடையாது, காய்கறி மார்க்கெட் போறாங்க. கள்ளக்குறிச்சி கருணாபுரத்திற்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வருகை தந்திருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். விவரங்களை வழங்கலாம். ஹாசினி, தற்போது கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்திற்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வந்திருக்கின்றார். இந்த உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்திற்கு நேரில் தற்போது அவர்களை சந்தித்து ஆறுதல் தெரிவித்து வருகின்றார். அவர்கள் குடும்ப பின்னணி என்ன, அவர்களது குடும்பத்திற்கு என்ன மாதிரியான தேவைகள் இருக்கின்றது, அவர்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கிறார்கள், குறிப்பாக குழந்தைகள் படிக்கக்கூடிய வயதில் யாராவது இருக்கிறார்களா, அவர்களுக்கு என்ன மாதிரியான உதவிகள் தேவைப்படுகின்றது, அதே போல கணவனை இழந்த பெண்கள் இருக்கக்கூடிய நிலையில அவர்கள் என்ன மாதிரியான வேலை பார்க்கிறார்கள், அவர்களுக்கு போதுமான அளவுக்கு கூலி கிடைக்கின்றதா, அவர்களுக்கு எங்கள் தரப்பிலிருந்து என்ன செய்து கொடுக்க முடியுமோ அதை செய்து கொடுப்போம் என்று சொல்லி அவர்கள் இந்த கருணாபுரம் பகுதியிலே தொடர்ந்து பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்து வருகிறார். முன்னதாக மருத்துவமனைக்கு சென்ற அவர் அங்கு சிகிச்சை பெற்று வரக்கூடியவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறியும் தொடர்ந்து சிறப்பான சிகிச்சை கொடுப்பதற்கு மருத்துவர்களிடம் அவர் பேசியிருப்பதாகவும் தொடர்ந்து மருத்துவர்களிடமும் பேசி என்ன மாதிரியான சிகிச்சை வழங்கப்படுகிறது என்றும் அவர் கேட்டறிந்தார். அதனைத் தொடர்ந்து தற்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய சில கிராமங்கள், அதாவது கருணாபுரம் மட்டுமில்லாமல் அருகில் இருக்கக்கூடிய மற்ற சில கிராமங்களிலும் இது போல விஷச்சாராயத்தால் உயிரிழந்த நபர்கள் இருக்கிறார்கள். எனவே அந்த பகுதிகளுக்கு சென்று அங்க இருக்கக்கூடிய வீடுகளுக்கு சென்று இறந்தவர்களுடைய குடும்பத்தாரை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் கூறிவிட்டு தற்போது கருணாபுரம் பகுதிக்கு வந்திருக்கின்றார். இங்கு பாமக நிர்வாகிகளோடு வந்திருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் ஒவ்வொருவர் வீட்டுக்கும் சென்று அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நிலை, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த துயர சம்பவம் அவற்றை எல்லாம் கேட்டறிகின்றார். அதே போல அவர்கள் என்ன தொழில் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள், பெரும்பாலும் கூலி வேலை செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். தினசரி கூலி வேலைக்கு சென்றால்தான் அவர்கள் அடுப்பெரியும் என்று அங்கு இருக்கக்கூடிய பெண்கள் தெரிவிக்கின்றார்கள். எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதே போல சில பெண்கள் தொடர்ந்து பாமக இந்த விஷயத்திற்கு இன்னும் அழுத்தமாக குரல் கொடுக்க வேண்டும். தமிழ்நாட்டில் எரிசாராயம், அதாவது இந்த விஷச்சாராயம், கள்ளச்சாராயம் என்பது மட்டுமில்லாமல் சாராயமே இல்லாத ஒரு நிலையை உருவாக்க வேண்டும். எனவே தொடர்ந்து இன்னும் அழுத்தமாக நீங்கள் எங்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பெண்கள் கோரிக்கை வைக்கின்றார்கள். எனவே தொடர்ந்து ஒவ்வொரு வீடாக சென்று அன்புமணி ராமதாஸ் தற்போது இங்கு பகுதியிலே பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்தித்தும் அதே போல உயிரிழந்தவர்களுடைய உறவினர்களை நேரில் சந்தித்தும் ஆறுதல் தெரிவித்து வருகிறார்.